திரு பலராமன் அடிப்படையில் நான் ஏற்கனவே இதுக்கு முன்பு ஒரு விவாதத்தில் வைத்த கேள்வி அன்றைக்கி விவாதத்தினுடைய நேரம் கருதி அதை முழுமையான பதிலை பெற முடியாமல் போயிடுச்சு. 63 தொகுதிகளை கடந்த தேர்தலில் பெற்றிருந்த காங்கிரஸ் இந்த தேர்தலில் அன்னைக்கு இருந்த அதிகப்படியான கட்சிகளும் இன்றைக்கி திமுகவோடு இல்லை. ஒப்பீட்டளவில் இன்றைக்கு 41 தொகுதியில் தான் பெற முடிந்திருக்குதுன்னு சொன்னால் தமாகவினுடைய பிரிவும் அதற்கு ஒரு காரணம். தமாகவினுடைய பிரிவு அந்த காங்கிரஸிற்கான தொகுதி 41 தான் அப்படிங்கிற ஒரு மதிப்பீட்டை தான் ஏற்படுத்தியிருக்கிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனம். உழவர் சொன்ன மாதிரி 25-25ன்னு சொன்னால் அந்த பேரம் பேசுகிறது சௌகரியமாக இருக்கும். நான் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் ஒரு நிலை எடுத்தது. என்ன நிலைன்னா அதிமுகவை ஆட்சி பொறுப்பிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். இந்த அப்புறப்படுத்துவதற்கு மனப்பூர்வமாக ஒத்துழைக்க வேண்டும். அந்த மனப்பூர்வமாக ஒத்துழைக்க வேண்டும் போது அந்த சீட்டு விஷயத்தில் முன்ன பின்ன எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்கிற ஒரு முடிவுக்கு வந்த காரணத்தினாலே தான் அந்த சீட்டை பற்றி பேசுகிற விஷயத்தை விட எப்படி நாம் எதிர்கொள்ள போகிறோம் என்பதில் தான் முழு கவனத்தை செலுத்தினார்கள். அதுதான் சரி. அதனால் ஒரு தடவை வாங்கின சீட்டை இன்னொரு தடவை வாங்கணுமா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் சூழல் இல்லை, அல்லது வராது, அல்லது வரலாம், அது வேறு விஷயம். ஆனால் இந்த தேர்தலில் அதிமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். இந்த முதலமைச்சராக இருக்கிற இந்த அம்மையாருடைய ஜனநாயக விரோத அரசியல் எதேச்சாதிகார ஆணவ போக்குக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதுதான் இந்த தேர்தல் எதிர்கொண்டிருக்கிற பிரச்சனை. அதற்கு அடுத்து சகோதரர் மனோரமா அவர்கள் சொன்னார், காமராஜ் ஆட்சி அமைப்போம், யார் கூட சேர்ந்து காங்கிரஸை விட்டு வெளியே வந்து அப்படின்னு. அதெல்லாம் ஏதோ ஒரு கேலி செய்வது போல் இருக்கிறது. பெரியவரையே கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கு. இல்லை மன்னிக்கணும், பெரியவர் இருந்த காங்கிரஸ் இப்போ இல்லை. பெருந்தலைவர் காங்கிரஸ் ஸ்தாபன காங்கிரஸ் தான் வச்சுருந்தார். மறையும் போது வரைக்கும் இந்திரா காங்கிரஸில் இல்லை. அவர் நிறைவு சொல்லுங்க பண்ணுறாங்க. காமராஜர் காங்கிரஸ்காரராக இருந்தார். ஆமாம், நாங்களும் காங்கிரஸ் தான், தமிழ் மாநில காங்கிரஸ். அது நிறைய திரிணாமுல் காங்கிரஸ் கூட இருக்குது. அவங்க காங்கிரஸ் இருக்கும். காமராஜரை பற்றி பேசுவது ஒரு பேஷன்னு சொன்னார் எஸ்ஆர்பி. அதுதான் பதில். காமராஜருடைய ஆட்சி என்பது நீங்கள் மாதிரி கேட்குறீங்களே, அவருடைய காலத்திலேயே அவருடைய ஆட்சியை கொண்டு வர முடியலையே, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களன்னா அது ஒரு பேஷன் அப்படின்னு சொன்னவர் தான் எஸ்ஆர்பி. நான் அது ஒரு குற்றமாக சொல்ல விரும்பலை. ஒரு நேரத்திற்கு அந்த நேரத்திற்கு வருகிற வார்த்தையாக அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. நான் உள்ளபூர்வமாக என்ன சொல்கிறேன்னா, முதல்ல காங்கிரஸ்காரன் இணைந்து நிற்க வேண்டும். அவனுடைய அடித்தள கொள்கை நாதங்களில் உண்மையான பிடிப்பு இருந்தால் அனைத்தையும் தன்னை இழந்தேனும் இந்த இயக்கத்தை தேசத்தை காக்கின்ற பெரும் பொறுப்பில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வார்கள் என்பது தான் என்னுடைய எண்ணமாக. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தமிழக அரசியலில் 2 அணி தான் நிற்கும். 3வது அணியும் எப்போதும் நிற்கும். அந்த 2 அணி நீயா நானா என்று இருக்கிற போது இந்த 2ஐயும் விமர்சித்து கொண்டே இன்னொரு அணி வரும். அப்படி வரக்கூடிய அணியும் ஒன்று உருவாகி இருக்கிறது. அதை நான் திரு பலராமன் என்னன்னா, பொதுவாக இந்த 3வது அணிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அது எந்த அளவிற்கு ஜனநாயகபூர்வமான வார்த்தை அப்படிங்கிற அந்த 3வது அணி யார் அப்படிங்கிறது இப்போ அவருடைய பார்வை, ஒரு வாதத்துக்கு அவங்களுடைய பார்வையில் நேரடி போட்டி அதிமுகவுக்கு மக்கள் நல கூட்டணி தான், திமுக அணி 3வது அணிங்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குல்ல, யார் 3வது அணிங்கிற வாதம் வைக்கின்ற பொழுது அது ஒரு ஜனநாயகபூர்வமான மதிப்பீட்டை ஒரு குறை மதிப்பீட்டோடு கூடிய பார்வையாக இருக்குது இல்லை, அது சரியான பார்வை இல்லை. இப்போ நீங்கள் கேட்குறது கூட சரிதான். ஆனால் என்ன நடைமுறைன்னு சொன்னால், ஒரு ஆளுங்கட்சியை வேகமாக பேசுவதனாலேயே அவர்கள் 2வது ஆகிட முடியாது. யாரை ஈவிகேஸ் இளங்கோன்னு சொல்கிறீங்களா? இல்லை, 2வது ஆகிட முடியாது. ஈவிகேஸ் இளங்கோவன் சாதித்தது என்னென்னா, சகோதரர் வாசன் வெளியே போன உடனே காங்கிரஸ் இதோடு ஒழிந்ததுன்னு சொன்னவர்கள்லாம் உண்டு. 80-85% கட்சிக்கார பூராவும் எங்கள் கூட தான் இருக்கிறாங்கலாம் சொன்னாங்க. ஆனால் அதை வீழ்த்தி காட்டி தமிழக அரசியலில் இந்த தேர்தலுக்கான முன்னெடுக்கின்ற வேலையை மிகப்பெரிய பிரச்சாரமாக எடுத்த பெருமை இளங்கோவனைத்தான் சார். நான் வரேன். திரு அப்துல் ஹமீதுடைய முதல் சுற்று கருத்தை கேட்டுட்டு நான் உங்களுடைய அது தொடர்பான குறுக்கிட்டு கேட்க வேண்டிய கேள்வி நான் அடுத்த சுற்று கேட்குறேன். திரு அமீத், தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த நிலையில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிற்கும் அதுபோல ஒதுக்கப்பட்ட நிலையில் எஸ்டிபிஐ கட்சிக்கு மட்டும் இந்த அணியிலிருந்து திடீரென்று வெளியேற வேண்டிய நிலை எந்த இடத்தில் வருகிறது? இந்த தேர்தலை நீங்கள் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறீர்கள்? நாங்கள் ஆரம்பத்திலேயே திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு
கூட்டணியை துவக்க வேண்டிய நிலை. குறிப்பாக அதிலே உரிய பிரதிநிதித்துவத்தை முன்வைத்து தான் எங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை நாங்கள் தெரிவித்தோம். அந்த உரிய பிரதிநிதித்துவமும் ஏதோ எங்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே தர வேண்டும் என்கிற அடிப்படையில் அல்ல, எங்களினுடைய கடந்த கால செயல்பாடுகள், ஏற்கனவே அவர்களோடு எங்களுக்கு இருக்கக்கூடிய உறவு, தேர்தல் அரசியலிலே அது எங்களை இன்னும் ஒரு அடுத்த நிலைக்கு கொண்டு போக வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையில் தான் எங்களுடைய ஆதரவை நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு நாங்கள் கூட்டணியாக ஆரம்பித்தோம். ஆனால் திரு அமீத், கடந்த கால செயல்பாடுகளின் அடிப்படையில் தொகுதிகள் ஒதுக்கப்படுவதில்லை. தேர்தல் களத்தில் கடந்த கால வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் மட்டுமே தான் ஒதுக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் கடந்த கால வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது உங்களுக்கு, நீங்கள் தேர்தல் அரசியலில் தமிழகத்தில் போட்டியிடாத நிலையில் எந்த அடிப்படையில் நீங்கள் கேட்கிற தொகுதிகளை அவர்கள் ஒதுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது சரியான நியாயமான ஒரு காரணியாக இருக்க முடியும்? நாங்கள் இந்த 7 வருடங்களில் 3 தேர்தல் களங்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் அதை முன்வைத்திருக்கிறோம். தமிழகத்தில் எத்தனை சதவீத வாக்குகள் பெற்றிருந்தீங்க? நாங்கள் ஆரம்ப நிலையிலே கட்சி ஆரம்பித்த 1.5 வருடத்திலே நாங்கள் சட்டமன்ற தேர்தலையும் அடுத்து உள்ளாட்சி தேர்தலையும் நாங்கள் சந்திக்க நேர்ந்தது. தற்போது முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலும் நாங்கள் தனித்து போட்டியிட்டு இருக்கிறோம். இதன் அடிப்படையில் ஒரு ஆரம்ப நிலையில் எங்களுடைய வாக்கு சதவீதம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 0.2% என்ற வாக்கு சதவிகிதம். அது சதவிகிதத்தை தாண்டி அந்த தேர்தல் களத்திலே என்ன விளைவுகளை ஏற்படுத்தியது என்கிறதையும் நான் சேர்த்து பார்க்க இந்த நேரத்தில் நான் விரும்புகின்றேன். உதாரணமாக சட்டமன்ற தேர்தலிலே எங்களுடைய முதல் தேர்தல் அரசியலாக இருந்த போதிலும் நாங்கள் பெற்ற வாக்கு அது சில முக்கிய வேட்பாளர்களினுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடியதாக இருந்தது என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்துகிறேன். இதையெல்லாம் உட்படுத்தி தான் ஒரு புதிய அரசியல் கட்சி என்கிற அந்த ஒரு அடிப்படையில் மாத்திரமல்ல, எங்களுடைய கடந்த கால செயல்பாடுகளையும் தொடர்ந்து அவர்களோடு இருக்கக்கூடிய ஒரு கொள்கை ரீதியான உறவு முறையையும் வைத்து எங்களுடைய கூட்டணியை நாங்கள் துவக்கினோம். முடிந்தவரை நாங்கள் அதில் இறுதி வரை இன்று இந்த எங்களுடைய நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய இந்த நேரம் வரை ஒரு கூட்டணி தர்மம், இன்னும் சொல்ல போனால் ஒரு நாகரீகம், பண்பாடு என்கிற அடிப்படையில் எங்களுடைய நிலையை நாங்கள் தொடர்ந்து அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் வைத்திருந்தோம். ஆனால் எங்களுடைய நம்பிக்கைக்கு மாற்றமாக ஒரு முறையாக அல்லது இன்னும் சொல்ல போனால் ஒரு முறையான எந்த ஒரு அறிவிப்புமோ அல்லது எங்களை சார்ந்து எந்த ஒரு செய்திகளுமோ இல்லாத நிலையில் தொடர்ந்து இழுத்தடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் இந்த முடிவை நாங்கள் இப்பொழுது ஒரு வாதத்திற்காக தான் கேட்கிறேன். ஒருவேளை அஇஅதிமுக நீங்கள் கேட்கிற தொகுதியில் கொடுத்தாலும் அஇஅதிமுக சேருவீங்களா? நாங்கள் அதை தெளிவாக தீர்மானித்திருக்கிறோம். எங்களை பொறுத்தவரை கொள்கை ரீதியாக சில கட்சிகளோடு மாத்திரம் உடன்பாடு ஏற்படக்கூடாது. யாரெல்லாம் கொள்கை ரீதியாக நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக் கொள்கிறது, பாரதிய ஜனதா கட்சியோடு அடிப்படையிலே நீங்க சேர முடியாது, அது ஆப்வியஸ்லி தெரிஞ்சது. அடுத்தது பாரதிய ஜனதா கட்சியை தவிர்த்து மற்ற எந்த கட்சிகளோடும் நாங்கள் பேசுவதற்கு எந்த ஒரு தயாராக தான் இருக்கிறீங்க, எந்த ஒரு தடையும் நாங்கள் வைத்தது கிடையாது. அப்படி எடுத்துக்கிட்டா ஒரு வாதத்திற்காக ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய களத்தில் பல்வேறு போராட்டங்களில் அது நதிநீர் பிரச்சனையாக இருக்கட்டும், இன்ன பிற தமிழகத்தினுடைய நலன் சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும், அதில் ஏற்கனவே இடதுசாரிகள், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், தமிழக வாழ்வுரிமை கட்சி, எஸ்டிபிஐ, மனிதநேய மக்கள் கட்சி, நீங்கள்லாம் ஒன்றுபட்டு களத்தில் நின்று போராடியவர்கள். அடிப்படையில் உங்களுக்கான நெருக்கம் என்பது உங்களுடைய கொள்கை அடிப்படையில் நான் அறிந்த வரையில் அதிமுகவை விட திமுகவை விட நீங்கள் களத்தில் போராடியதன் அடிப்படையில் மக்கள் நல கூட்டணி உங்களுக்கு இன்னும் நெருக்கமான அணிதானே? ஏன் மக்கள் நல கூட்டணியை விட திமுகவோடோ அதிமுகவோடோ சேருவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள்? வெற்றி மட்டும்தான் குறிக்கோளா? அது தேர்தல் அரசியல் என்ற ஒரு அடிப்படையில் பார்க்கும்பொழுது சில விஷயங்களுக்கு நான் முன்னுரிமை கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. எங்களை பொறுத்தவரை எஸ்டிபிஐ கட்சியை பொறுத்தவரை நாங்கள் ஒரு ஆரம்ப கட்டத்திலே பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது எங்களுக்கு தேவை என்று நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஒரு உரிய அங்கீகாரம் என்கிறதையே நாங்கள் முன்வைக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் எங்களுடைய கொள்கை மற்ற கோரிக்கைகளுக்கு மாற்றம் இல்லாத வகையிலே அந்த அங்கீகாரத்தை பெறுவதற்கு எது வழியோ, எது ஒரு முன்முயற்சியாக இருக்குமோ அதற்கு முக்கியத்துவம் நாங்கள் தருகிறோம். அந்த அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் இது போன்ற திராவிட கட்சிகளுக்கு நாங்கள் எங்களுடைய ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் ஆரம்பமாக தெரிவிக்கிறோம். திரு அமீத், அடிப்படையில் அஇஅதிமுகவோடு மிகப்பெரிய அளவில் நீங்கள் பாஜகவோடு முரண்படக்கூடிய அளவிற்கு அஇஅதிமுகவோடு முரண்படக்கூடிய கொள்கைகள் எதுவும் அஇஅதிமுகவிடம் இல்லை, திமுகவிடம் இல்லை, இன்ன பிற கட்சிகளிடம் இல்லை என்று நீங்கள் உறுதியாக நம்புகிறீர்களா? இல்லை, அப்படி உறுதியாக சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க உங்களால் தேர்ந்தெடுக்க முடியும்னு சொல்றேன். தேர்தல் அரசியலை பொறுத்த நான் மீண்டும் ஆழமாக சொல்லுகின்றேன்.
தேர்தல் அரசியலை பொறுத்தவரை குறைந்தபட்ச கொள்கை திட்டங்கள் என்பது ஒரு குறைந்தபட்ச நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். அந்த மாதிரியான குறைந்தபட்ச கொள்கை திட்டங்கள் எல்லாம் எழுத்து வடிவில் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சியும் எந்த கூட்டணியோடும் போட்டுக்கொள்வதில்லை. வெறும் தொகுதி உடன்பாடு மட்டும்தான் அங்கே இருக்குது. குறைந்தபட்ச கொள்கை வரைவு திட்டங்கள் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த முறை மக்கள் நல கூட்டணியில் முதல் முறையாக கொண்டு வந்திருக்காங்க. தேமுதிக அணியோடு அவர்களும் தொகுதி உடன்பாடு தான் செய்திருக்கிறார்கள். மக்கள் நல கூட்டணியில் தான் அந்த குறைந்தபட்ச கொள்கை வரைவும் கூட மக்கள் நல கூட்டணிக்கு தான், தேமுதிக அணிக்கு இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் எந்த அடிப்படையில் வெறும் ஒரு தேர்தல் வெற்றியை மட்டுமே மனதில் வைத்து ஒரு கூட்டணியை அமைத்து விட்டு அதற்கு நீங்கள் கொள்கை சாயம் எல்லாம் பூசுவது சரியா இருக்குமான்னு கேட்குறேன். நான் சொல்வது வெறும் வெற்றியை அடிப்படையாக வைத்தல்ல. நாங்கள் கொள்கை ரீதியில் சமரசம் செய்து கொள்வதற்கு நாங்கள் தயார் கிடையாது. அது இப்பொழுது நாங்கள் வெளியேறிய திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அல்லது அடுத்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி, கொள்கை ரீதியாக நாங்கள் அதில் உடன்படுவதற்கு நாங்கள் தயார் கிடையாது. தேர்தல் அரசியலில் நாங்கள் முன்னேற வேண்டும் என்கிற ஒரு அங்கீகார அடிப்படையில் நான் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்கிறேன். உங்களுடைய குறைந்தபட்ச கொள்கைகளில் நிச்சயமாக வாழ்நாள் சிறைவாசிகள் விடுதலை உள்ளிட்டவையெல்லாம் இருக்கும் நான் நம்புறேன். திமுக அதிமுகவிடம் அந்த மாதிரியான என்ன உத்தரவாதம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, என்ன நம்பிக்கை? குறைந்தபட்சம் சமகால போராட்டத்தில் நீங்கள் வைத்த வாழ்நாள் சிறைவாசிகள் விடுதலை போராட்டம் உள்ளிட்டவற்றில் என்ன உத்தரவாதத்தை உங்களால் பெற முடிந்தது? திமுக அதிமுகவிடம் பயணிக்கலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இன்னும் சில கேள்விகள் காத்திருங்கள்.